ஹே கியூடீஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு ஃப்ரைட் கிறிஸ்பி கார்ன் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பிளேட்டில் கார்ன் எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கார்ன்ஸ் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பைண்டிங்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்காக கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியறதுக்காண்டி கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அந்த டேங்கினஸ்க்காண்டி லெமன் ஜூஸ் 1 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளேவர் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக 2-3 சொட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கையில். அப்போ தான் எல்லா கார்ன்ஸ்லேயுமே அந்த மசாலாஸ் போய் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கார்ன் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஆயிலில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி கார்ன் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸும் போய் கிடைக்கும். என்னடா ஃப்ரை பண்ணுறோமே, எப்படி இதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் தென் மொத்தமாகவே அந்த நியூட்ரிஷன் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வகையில் போனால் நல்லது தானே. இந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக ஃப்ரை ஆகி க்யூட்டாக கிடச்சிரும். அட்ராக்டிவாக இருக்கும் கிட்ஸுக்கு. ஸோ இதை ஒரு பிளேட்டில் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கார்னிஷிங்காக கொஞ்சமாக நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ராக்டிவ்னஸ்காண்டி கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரைட் கிறிஸ்பி கார்ன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சூப்பர் ஹிட் ரெசிபீஸ்க்கு கீப் சப்ஸ்கிரைபிங் guys. Stay tuned. Bye bye.